பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் மைனஸ் இன்டூ டிவைட் 4 பட்டன் வச்சுருந்தோம்ல, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரே பட்டன் ஈக்குவல் டு மட்டும்தான். ஆனால் அது ஆக்சுவலாக ஒரு ப்ளஸ் பட்டன் தான். அதை கிளிக் பண்ணால் என்ன ஆகுதுன்னா ரெண்டும் ப்ளஸ் ஆகிட்டு வருது. ஆனால் இதுக்கு 2 டெக்ஸ்ட் ஃபீல்டு வேணும். ஸோ ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டில் நம்ம போய் டைப் பண்ணிக்கிற மாதிரி, இன்னொரு டெக்ஸ்ட் ஃபீல்டில் நம்ம வந்து அந்த கீபேட் மாதிரி ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம்ல, அதில் நம்பர்ஸை டைப் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிட்டு நம்ம இதை கொடுத்தோம்னா 2 ஆட் ஆகி வரும். ப்ரிட்டி சிம்பிள். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ப்ளஸ் மைனஸ் இன்டூ டிவைடில் இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிடுறோம். உங்களுக்கு தெரியல, கமெண்ட் பண்ணிட்டோம்னா ரன் ஆகாது. கரெக்டாக இதெல்லாமே சும்மா நம்ம படிக்கிற மாதிரி. இங்கே வந்து நம்ம சும்மா உங்கள் பேர் கூட டைப் பண்ணலாம், எதுவுமே எரரும் வராது, ஒன்றும் ஆகாது, பேசிக்காக ரன் ஆகாமல் இருக்கும். இப்போ ப்ளஸ் மட்டும் தான் நமக்கு இங்கே இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கிறோம். ஆனால் இன்னொரு டெக்ஸ்ட் ஃபீல்டு வைக்கிறோம் V2க்கு. அந்த V2-ஐ மட்டும் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேவா? இதை வந்து நம்ம உள்ளே போய் டைப் பண்ணிக்கிற மாதிரி வச்சிடறோம். இதை அதனால் இங்கே வைக்காமல் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கெல்லாம் கீழே கொண்டு போய் வச்சிடலாம். ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பாருங்கள், இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் வந்து 4, 5 இந்த மாதிரி எதாவது ஒன்று டைப் பண்ணிக்கலாம். இதில் இங்கே இருக்கிறதுல நீங்கள் வந்து உங்கள் கீபேடில் தான் டைப் பண்ண முடியும். அதாவது உங்கள் கீபோர்டு ஓப்பன் ஆகும்ல, அதில் தான் டைப் பண்ண முடியும். இப்போ இந்த ப்ளஸ்ஸை கொடுத்திங்கன்னா அது 2 ஆட் ஆகிடும். 45 + 23 எவ்வளோ? 55, 58 இல்லை தப்பாக சொல்கிறேன், 47 தான் வருது. நம்ம ஏன்னா அந்த ப்ளஸில் வந்து மாற்றணும்ல, ப்ளஸோட லாஜிக் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா +2 மட்டும் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இன்ட் ஆஃப் V2 எடுத்து தானே பண்ணணும், புரியுதா? இது வந்து V1 எடுத்துக்குது. இதில் என்ன பண்ணும், V1ஓட வேல்யூ இந்த இடத்துல வந்துடும். வந்து அது என்னது 2ஓட அப்படியே ஆட் ஆகுதா? நமக்கு இப்போ அது நடக்கூடாது. நமக்கு வந்து V1ஓட வேல்யூ அப்படியே எடுக்காமல் நமக்கு வந்து அதை எடுத்து அப்படியே 2ஓட ஆட் பண்ணாமல் V2ஓட வேல்யூவோட ஆட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 2க்கு பதிலாக அதை அப்படியே மறுபடியும் போடணும். இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு V1க்கு பதிலாக V2ன்னு போட்டுக்கலாம். அப்போ இங்கே V1ஓட வேல்யூ வந்துடும், இங்கே V2ஓட வேல்யூ ஆயிரும், 2 ஆட் ஆகிக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போமா? 45 + 23 65, 68 பக்கம் வரணும்னு நினைக்கிறேன். வந்துருச்சா? அவ்வளோதான். ஸோ அதில் CL மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஆமாம், ஆன்சரை CL பண்ணிட்டு விட்டாங்க, வேறு ஒன்றும் அவங்களும் பண்ணல. ஸோ நாமளும் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான். புரிஞ்சுதா என்ன நடக்கும்ன்ட்டு? இதை வேணால் நீங்களே வந்து ட்ரேஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு என்ன நடந்திருக்கும், நீங்கள் டைப் பண்ணோன்னே இங்கே போயிருக்கோம், இங்கே டைப் பண்ணோன்னே இங்கே போயிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே இப்படி ஒவ்வொரு பட்டனை கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து இதுக்குள்ளே வந்து இங்கே போயிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணோன்னே ஃபைனலாக இங்கே வந்திருக்கும். உடனே இதுக்குள்ளே V1ஓட வேல்யூ 2 வந்து இது எப்படி இங்கே நம்பராக மாதிரி ஆட் ஆகி அது ஸ்ட்ரிங்காக மாதிரி V1குள்ளே போயிருக்கும். ஆனால் அந்த V1 கன்சோல் ஆக இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலி இங்கேயும் 68 ஆகிடுச்சு பாருங்கள். ஏன்னா V1 யூஸ் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க ஒரு டெம்பரரி வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னங்கிறத நீங்கள் அவுட்புட் ட்ரேஸ் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இல் பி ரியலி நைஸ். ஓகேவா?